நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 57 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1471 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற வாராந்திர ஆட்டுச் சந்தையில் விற்பனை களைகட்டியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் வந்து ஆடுகளை வாங்கினர். ஒவ்வொரு ஆடும் 8000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த சந்தை தொடங்கி வெறும் 3 மணி நேரத்திலேயே 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகைக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நெல்லை பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு 46,786 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் வடக்கு கோடை, மேலழகியான், நதி உண்ணி, கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய் உட்பட 11 கால்வாய்கள் மூலம் நாளொன்றுக்கு 800 கனஅடி வீதம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளை நிலங்கள் பயன்பெறும் வகையில் 122 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். வீரியம் இல்லாத கொரோனாவாக இருந்தாலும் பரவும் வேகம் அதிகம் என்பதால் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 215 பேர் வரை சிகிச்சையில் இருக்கும் நிலையில் அவற்றில் 100க்கும் மேற்பட்டோர் சென்னையில் வசிப்பவர்களாக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பரவி வரும் கொரோனா வீரியம் இல்லாமல் இருந்தாலும் இணை நோயாளிகள், முதியோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது சில நேரங்களில் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கொரோனா பாதித்து மீண்டவர்கள் பின்னாளில் மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பலவிதமான உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். எனவே வீரியம் குறைந்தது என்று யாரும் அலட்சியம் காட்ட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்த வடுகப்பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் கோயிலில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் உடல் முழுவதும் சேற்றை பூசி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக புடலங்காய் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ புடலங்காய் தற்போது 25 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. நீலகிரி, விருதுநகர் உள்ளிட்ட 6 இடங்களில் வன உயிரினங்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் டாப்ஸ்லிப் செல்லும் வழியில் வன உயிரினங்கள் குறித்து மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு மையம் சிறப்பாக செயல்படுகிறது. இதனால் நீலகிரி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தேனி மாவட்டம் மேகமலை ஆகிய இடங்களிலும் வன உயிரினங்கள் குறித்த தகவல் மையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து தகவல் மையத்திற்கான இடம், வடிவமைப்பை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆண்டிநாயக்கனூரில் பெருமாள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 12 ஊர்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டி வரப்பட்டு எல்லைக்கோட்டை கடந்த முதல் 3 காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு எலுமிச்சை கனி பரிசாக வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் சாலையோர வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கும் வகையில் நகர விற்பனை குழு அமைப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மண்டல நகர விற்பனை குழுவில் அரசு தரப்பில் 8 அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். சாலையோர வியாபாரிகளிலிருந்து 6 பேரும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
ஜூன் 16 முதல் 18 வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. ஜூன் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று 27ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். நாமக்கல் மண்டலத்தில் கொள்முதல் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ₹5.60 முட்டை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாகவே இதே விலையில் நீடித்து வருகிறது. தமிழகம், கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் முட்டைக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் முட்டை விலை சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மாவன நல்லா கிராம மக்கள் கடந்த ஒரு வாரமாக புலி அச்சத்தில் உறைந்துள்ளனர். வயதான புலி ஒன்று தொடர்ச்சியாக பசுமாடுகளை கொன்று பகலிலும் ஊருக்குள் நடமாடி வருகிறது. இந்நிலையில் வனத்துறையினர் 24 இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். மேலும் புதர்களை அகற்றும் பணிகளும் நடைபெறுகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், வனப்பகுதி மற்றும் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறை ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்துள்ளது. புலியின் நடமாட்டத்தை பசுமாடுகள் புலிகாட்சி இருந்ததன் தொடர்ச்சியாக புலியின் நடமாட்டத்தை வனப்பணியாளர்கள் மற்றும் தனியாங்கி கேமரா வைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். புலியின் நடமாட்டத்தை பதிவு செய்யவும் பொதுமக்களின் பாதுகாப்பும் கருத்தில் கொண்டு ஆற்றோர பகுதிகளுக்கோ வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாடி தனலட்சுமி நகரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரது வீட்டில் இந்த கொள்ளை நடைபெற்றுள்ளது. பீரோவை உடைத்து தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மட்டுமின்றி முக்கிய ஆவணங்களும் திருடப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினகுடியில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. திறந்த வெளியில் சோதனைச் சாவடியில் பணியாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் மேற்கூரையுடன் கூடிய சோதனைச் சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரே இடத்தில் பாஸ், பிளாஸ்டிக் பொருட்களை சோதித்தல் மற்றும் நுழைவு வரி வசூல் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளும் வகையில் இந்த சோதனைச் சாவடிகளில் ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பராசக்தி வெயிலுகந்தம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் ஆகோ ஐயகோ என்ற பக்தி கோஷத்துடன் அக்னி சட்டி ஏந்தியும், கரும்பு தொட்டில் கட்டியும், பால்குடம் சுமந்தும் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டதுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைவேறி பக்தர்கள் குழந்தைகளை தொட்டிலில் சுமந்தபடி வந்தனர். உடலெங்கும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தியும் மண் பொம்மைகள் வைத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சேலம் மாவட்ட மேட்டூர் அணையின் 16 கண் மழைக்கால வெள்ளநீர் போக்கில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை சென்னை நீர் ஆய்வு நிறுவனத்தின் நீரியல் தரக்கட்டுப்பாட்டு தலைமை பொறியாளர் சுந்தரராஜன் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணையில் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 16 கண் மதகு பாலத்தின் உட்பகுதியில் தூண்களில் ஏற்பட்ட வெடிப்புகளை சரி செய்யும் பணி சென்னை IIT தொழில்நுட்ப வல்லுநர்களின் பரிந்துரைப்படி நடைபெற்று வருகிறது. கோவையில் 65 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு முதலில் 16 ஆண்டுகள் சிறையையும் அதனைத் தொடர்ந்து ஆயுள் சிறை தண்டனையும் அனுபவிக்க SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமை செய்த வேலுச்சாமி என்ற 42 வயது நபர் மீது பாலியல் வன்கொடுமை, SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை கோவை SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சிறப்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். முதல் 3 பிரிவுகளுக்கான 16 ஆண்டுகால சிறை தண்டனையை முதலில் அனுபவிக்கவும், அதன் பின்பு ஆயுள் சிறை தண்டனையையும் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கொடி பவனி பொம்மிடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை அடைந்தது. இதனையடுத்து சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் தினமும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன.
திருச்செந்தூர் அருகே உள்ள அய்யலூர் தீத்தா கிழவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோயில்களில் உற்சவ திருவிழா வினோதமாக நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி நாளில் சேத்தாண்டி வேடம் என்ற நிகழ்ச்சி நடந்தது. நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் முகத்தில் வர்ணம் பூசி மேளதாளத்துடன் அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அவர்கள் வாயில் செருப்பை வைத்து பழைய சாத கஞ்சியை துடைப்பத்தில் தொட்டு தலையில் அடித்து கால்களால் தலையில் எட்டி உதைத்து பின்னர் செருப்பு மாலை அணிவித்து வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பல ஆண்டுகளாக தொடரும் வழக்கம் என்றும் சகிப்புத்தன்மை மற்றும் ஒற்றுமைக்கு வழிவகுப்பதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் சிகரெட்டுகளை பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவல்லிக்கேணி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தாயார் சாஹிப் தெருவில் 14,900 வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகள், 37 சிகரெட்டுகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அப்துல் ரவாப், முகமது அஸ்வர் ஆகியோரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரே வீட்டில் வசித்து வந்த ஆண், பெண் நண்பர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் நகரில் வசித்து வந்த தினேஷ் மற்றும் பவானி இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் நண்பர்களாக வசித்து வந்துள்ளனர். சமீபத்தில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பவானி வீட்டை விட்டு சென்றுள்ளார். தினேஷின் நண்பர் சமாதானப்படுத்தி பவானியை மீண்டும் அழைத்து வந்தபோது தினேஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த பவானி தினேஷ் உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு சமையல் அறையில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பள்ளியாங்குப்பத்தில் மின்மாற்றி பழுதால் 50 ஏக்கர் நெற்பயிர்கள் காய்ந்து வருகின்றன. 30 நாட்களுக்கு மேலாகியும் மின்மாற்றியை சரி செய்ய மின்வாரியம் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பணம் கொடுத்தால் மட்டுமே மின்மாற்றிகளை சரி செய்வதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கோரியுள்ளனர். இதுகுறித்து மின்வாரிய உதவி பொறியாளரிடம் கேட்டபோது விவசாயிகள் மின்மாற்றியை இயக்குவதால் பழுது ஏற்படுவதாகவும் 2 நாட்களில் புதிய மின்மாற்றி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு திமுக சார்பில் தங்க மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டன. பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மற்றும் மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் குழந்தைகளுக்கு மோதிரங்களை வழங்கினர். இம்மருத்துவமனையில் ஜூன் 3ஆம் தேதி பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக விவசாய அணி செயலாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டியில் கண்மாயை நவீனப்படுத்தி பூங்காவாக மாற்றும் திட்டத்திற்காக சென்னை பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். 40 ஏக்கர் பரப்பளவிலான இந்த கண்மாய் கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் மாசடைந்துள்ள நிலையில் இதனை பூங்காவாக மாற்றினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் என விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா தெரிவித்தார். இந்த குழுவின் ஆய்வறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு கிடைத்ததும் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. சீர்காழியிலிருந்து பயணிகளுடன் நாகப்பட்டினம் நோக்கி அரசு பேருந்து சென்றது. சூரக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த உப்பநாற்று வடிகால் வாய்க்கால் படுகையில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 3 பேர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் கோயில் குளத்தின் பாதுகாப்பு இரும்பு கேட்டில் சிக்கிய பெலிகன் பறவை பத்திரமாக மீட்கப்பட்டது. பறவை சிக்கி தவித்தது குறித்து தீயணைப்புத் துறைக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். இவர்கள் வந்து பறவையை பத்திரமாக மீட்டு ஏரியில் விட்டனர்.
மதுரை கப்பலூர் 4 வழிச்சாலையில் நடந்த சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மதுரை எல்லீஸ் நகரைச் சேர்ந்த ராஜசேகர் உயிரிழந்தார். சாலை பராமரிப்பு காரணமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருந்த பகுதியில் ராஜசேகர் சென்றபோது கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரி மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. திருச்சியில் 1863 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. திருவெரும்பூர், துவாக்குடி மற்றும் அரியமங்கலம் ஆகிய 3 இடங்களில் நடைபெற்ற விழாக்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். தங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறியதாக பட்டா பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி அருகே மேலக்கண்டமங்கலத்தில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்ற சாலை விபத்தில் சோனைமுத்து என்பவர் உயிரிழந்தார். அவரது 3 மகள்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்த மதுமிதாவிற்கு 1 லட்சம் ரூபாயும், சுஷ்மிதா மற்றும் அஜிதாவிற்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள காச்சங்குடி கண்மாய் தூர்வாரும் பணிகள் முழுமையடையாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடைமடைக்கு தண்ணீர் வராததால் வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பார்வையிட்டு 1 மாதமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது கண்மாய் தூர்வாருவதில் மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என பதிலளித்தார். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே SS கோட்டை கிராமத்தில் மணிகண்டன் மற்றும் சிவசங்கரன் என்ற 2 சகோதரர்கள் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமத்தில் நடைபெற்ற கிடாவிருந்தின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரும் தாக்கப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்டோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி முசிறி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்பகுதியில் முட்புதர்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் சுமார் 1/2 ஏக்கர் பயன்பாடற்று முட்புதர்கள் மண்டி உள்ளது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததால் முட்புதர்கள் அதிக அளவில் எரிந்து சுற்றுவட்டார பகுதிகளில் புகை மூட்டம் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ராணிப்பேட்டையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை ரயிலில் கடத்தி வந்த 2 கைது செய்யப்பட்டனர். வாலஜா ரோடு ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட குற்றப்பிரிவு DSP ராமச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் ரயிலிலிருந்து மூட்டைகளோடு கீழே இறங்கி வந்த 2 இளைஞர்களிடம் ஐயத்தின் பேரில் விசாரித்தனர். இதில் அவர்கள் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த சுரேஷ், மலப்புரத்தைச் சேர்ந்த சுனில்குமார் என்பதும் இருவரும் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் கடத்தி வந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை மணலி அருகே புதுநகரில் வளர்ந்துள்ள நாணல் செடிகளிலிருந்து வெளியேறும் பஞ்சுகளால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். சுவாச கோளாறு, தோல் நோய்கள், இருமல் என பல பாதிப்புகளால் குழந்தைகள் உட்பட அனைவரும் சிரமப்படுகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் பயிலும் சிறார்களின் நிலையம் மிகுந்த கவலைக்குரியதாக உள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது நாணல் செடிகள் அனைத்தும் தனியார் இடங்களில் இருப்பதாகவும் அவற்றை அகற்ற தங்களுக்கு அதிகாரமில்லை எனவும் பதிலளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 300 கிலோ எடையுள்ள 8 செம்மரக்கட்டைகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றின் மதிப்பு 7,50,000 ரூபாய் என கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்டதாக ஜமனாவரத்துறையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பேருந்து நிறுத்தம் அருகே அவரை காவல்துறையினர் விரட்டி பிடிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சின்னாற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சலவை தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு கட்டப்பட்ட கட்டடங்களை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கமிட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள், நகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் விரைவில் புதிய சுவர் கட்டித்தரப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.